சினிமாவை நடிக்காம பெரிய ஃபங்க்ஷன் அவங்க பார்க்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? இப்ப காதல்னாவே வந்து பிரச்சனையாயிடுது. லவ்னாவே காதல்னாலே பிரச்சனை தானே, அதெல்லாம் பார்த்து தானே வரணும். நதி ஏங்க, சினிமா வாழ்க்கையில ஒரு விஷயம் இருக்கு. எப்படிதான் வந்து நேர்மையா வாழணும்னு நினைச்சாலும் கெட்ட பேர் வாங்காம இங்க நல்ல பேர் வாங்க முடியாது. சரி, நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சினிமா வாழ்க்கையில எல்லாம் இயல்புதான். பட் அதை கடந்து அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்துடணும். அப்படிக்காகத்தான் நான் வந்து அடுத்தடுத்த நிறைய முயற்சிகள் செய்து இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனரோட படத்துல, அதுவும் போலீஸ் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில நானும் ஒரு அங்கமா இருக்கிறதுக்கு ராஜா மலைச்சாமி சார் தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு நிறைவா படம் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து என்னோட மனைவி மீனாவும் உட்காந்து பார்த்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்றது எல்லாமே நல்ல படமா தான் நினைச்சு பண்றோம். பட் அது அவுட்புட்டா வரும்போது தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் ஒரு முதல் முயற்சியா இந்த படக்குழு வந்து ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்காக பத்திரிகைக்காரங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்குது. நீங்க எழுதுற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஏதாவது அவங்களுக்கு வந்து பெரிய உந்துதலை கொடுத்துரும், போய் பார்க்கலாமே இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால இந்த படக்குழு சார்பாக எல்லாருமே தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நீங்க யார பத்தி கேக்குறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க. நீங்க காதல் சுகுமார் இல்ல அது காதல்னாலே ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி ஒரு காதல் இருக்குது, அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்குது. சோ அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நீங்க தியேட்டருக்கு வந்து பாருங்க. ஆமா, காதல் அதாவது காதல்ல எது நல்ல காதல், எது வந்து மோசமான காதல் கிடையாது. காதல்னா காதல் தான். பட் அது மோசமான காதலையும் ஆதரிக்கிறது நான் கிடையாது. ஆனா நமக்கு முன்னால் நடந்து போறவங்க சொல்றது ஒரு பாடம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் நான் சினிமா விட்டு போக மாட்டேங்க. போதுமா? நான் நடிச்சாலும் சரி, இயக்குனாலும் சரி, இல்ல எதிர்காலத்துல படத்தை தயாரிச்சாலும் சரி, நான் செத்தாலும் சரி, இந்த சினிமால தான் இருப்பேன். அவ்வளவுதான். வணக்கம். அதாவது ஃபுல் ஃபிளெஜ்டா அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அண்ணன் ஒரு 6 to 8 இயர்ஸா தெரியும். சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, படம் அருமையா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா வில்லன் சூப்பரா பண்ணியிருந்தாங்க சார். எங்க பிரதர் சூப்பரா பண்ணியிருந்தீங்க. சீரியஸா உங்களை பார்க்கும்போது எனக்கு அடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அதுதான் ஒரு வில்லனுக்கு தேவை. அண்ட் முக்கியமா சார் உண்மையிலே அவ்வளோ அழகா இருந்துச்சு சார். சீரியஸா ஏன்னா ஒரு அப்பாவோட அந்த ஒரு ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கத்தை வந்து அவ்வளோ அழகா புரிய வச்சிருந்தீங்க. டைரக்டர் சார் கதைகள் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக படத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒன்று எதிர்பார்க்கலாம். அப்பாவின் பாசத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு வில்லன், அதாவது வில்லனுக்கும் அப்பாவோட பாசம் தான். ஏன்னா அவருமே குழந்தைய வந்து இழந்து ஏன் குழந்தை யார் கொண்டிருக்கா அப்படின்ற ஒரு அந்த ஏக்கத்தை எல்லாருக்குமே சார்த்த ஒரு விஷயமா வந்து இந்த கதையில வந்து புரிய வச்சிருக்காங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி படங்கள் இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பெரிய பெரிய ஸ்கிரீன்ஸ் கொடுக்கணும் என்று எல்லாருக்கும் வேண்டி கொடுக்குறேன். படம் அவ்வளோ அருமையா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு ஃப்ரைடேக்கு நல்ல ஒரு படமா இருக்கும். இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.